தலைவர் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? ஏன்னா ஏற்கனவே சொன்னதை செஞ்சார். ஆமா, யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம ஆட்சிக்கு வரும்போது 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோம். எப்படி ஆட்சி வந்தோம்? நீங்க ஆத்தூர் பகுதி மக்கள் ஏமாத்திட்டீங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சு ஆதரவளிச்சு நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரணும்னு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரும் ஆதரவு தெரிவிச்சு மக்கள் ஆதரவோடு மக்களுடைய துணையோடு ஆட்சிக்கு வந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம்முடைய தமிழக முதல்வர். சரியா? யார் காலையாவது போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார்க்குள்ள பூந்தாராமா? பாருங்கம்மா, இது யாரும் தெரியுதாமா? இது யாரும் தெரியுதா? தெரியலையா? கீழே முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்காருல, கீழே முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்காருல, அவர் யாரு? எடப்பாடி இல்லாங்கல்ல தலைவர். அவருக்கு தலைவர் வந்து அவருக்கு செல்ல பேர் வச்சிருக்காரு. இனிமே எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க, பாதம் தாங்கி பழனிசாமி. அவருக்கு தேவை 2 காலு. மனுஷ காலா இருந்தாலும் சரி, நாற்காலியா இருந்தாலும் சரி, 2 காலு தான். இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் இவரு. நீங்க தேர்ந்தெடுத்தீங்க இவர் முதலமைச்சர் ஆகணும், தேர்ந்தெடுத்தீங்க. எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாத்தீங்களா? இத போய் கேட்டா, அதாவது இந்திய வரலாற்றிலேயே இல்லமா, உலக வரலாற்றிலேயே யாராலையும் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு புகைப்படம் இந்த புகைப்படம் தான். இப்படிதான் அந்த மனுஷன் முதலமைச்சர் ஆனாரு. இதை கேட்டா பத்திரிகையாளர் போய் கேட்கறாங்க, என்னங்க உதயநிதி வந்து நீங்க போய் தவிழ்ந்து போன போட்டோவை போய் காட்டுறாரு, உங்களை ரொம்ப கிண்டல் பண்றாரு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, நான் தவிழ்ந்து தான் போனேன், அதுல என்ன தப்பு இருக்கு? நடுவில் 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, அது பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு, அந்த அம்மா காலை எப்படிதான் பிடிக்கிறது, தவழ்ந்து போனதான் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொல்றாருமா. அதாவது நான் சவால் விடுறேன், இப்ப அதாவது என்ன பண்ணாருமா, அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனாரு. முதலமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணாரு, அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. சசிகலா அம்மா தண்டனை பெற்று சிறைச்சாலை போயிட்டாங்க. போன உடனே என்ன தெரியுமா சொன்னாரு, யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு பார்த்து அம்மையார் சசிகலா அம்மையாருக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி. அம்மையார் சசிகலாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் இல்லமா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே அனைத்து மாநில உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சு மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. கேரளா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா, அமெரிக்கா மாதிரி அதுவும் மிகப்பெரிய நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, பணக்கார நாடு. அங்க இருக்கக்கூடிய பிரதமர், அவர் பேரு திரு ஜஸ்டின். அவர் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்கிறதுலே மிக சிறப்பான திட்டம், எனவே இந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் விரிவுபடுத்த போறேன்னு. அடுத்த மாநிலங்களுக்கு இல்ல, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லமா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் ஒரு நாளும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வர 1,00,000 மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. இப்ப கடைசியா நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், அதெல்லாம் கேட்பீங்க. அதானே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தலைவர் சென்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டமாக தரப்படும். நாம கடும் நிதி நெருக்கடியில் இருந்தாலும் தலைவர் சென்ற செப்டம்பர் மாசம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல ஆரம்பிச்சார் இந்த திட்டத்தை. விண்ணப்பம் கேட்டோம், விண்ணப்பிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா, 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அந்த 1,60,00,000 பேர்ல வெரிபிகேஷன் செய்யப்பட்டு சரி பார்க்கப்பட்டு இப்ப 1,16,00,000 மகளிருக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு அவங்களுடைய வங்கி கணக்கு 1000 ரூபாய் வைப்பு வைக்கப்படுகிறது. 1 கோடியே விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000, ஆனா வெரிபிகேஷன் பண்ணி நம்ம 1,16,00,000 மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருது. இங்க இருக்க எத்தனை பேருக்கு வருது கை தூக்குங்க. உனக்கு எப்படி மகளிர் திட்டம் வரும்? உங்க அம்மாவுக்கு வருதா?
சில பேருக்கு வரலமா, சில குறைகள் இருக்குமா, நான் சொல்றேமா. கிட்டத்தட்ட 80% பேர் கொடுத்தாச்சு. வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பா நான் 100% நான் தான் அமைச்சர், அதுக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. நான் கண்டிப்பா உறுதிமொழி கொடுக்கிறேன். கண்டிப்பா இன்னொரு 5-6 மாசங்கள் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் தலைவர் நம்முடைய தலைவர் கண்டிப்பா கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கா? 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி மதுரைக்கு வந்து என்ன பண்ணாரு? வந்து ஒன்றிய அரசோட திட்டம் நான் வந்து மதுரைக்கு உலக தரத்திலான எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னாருமா. யார்? அவரும் நம்ம பாதம் தாங்கி பழனிசாமி 2 பேரும் சேர்ந்து மத்திய அரசு ஒன்றிய அரசோட நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு. எந்த வருஷம்? 5 வருஷத்துக்கு மேலாச்சு. 2019 ஜனவரி 27 வந்து ஒரே ஒரு கல்ல மட்டும் நட்ட வச்சுட்டு போயிட்டாரு, மறந்துட்டாங்க. இப்ப நான் போனேன், அந்த பக்கம் போகும்போது இருந்தது ஒரு கல்லு, அவங்க வச்சது ஒரு கல்லு, அந்த கல்லையும் நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்ல திருப்பி தரமாட்டேன். இல்லைன்னா கொடுமை என்னமா, தமிழ்நாட்டில் 2019 இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சுட்டாங்க. ஒன்றிய அரசு கட்டி முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1 ரூபா கூட இது வரைக்கும் ஒதுக்கல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? தேர்தல் அறிக்கையில ஒன்னு சொன்னார். சென்னையில ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 1000 படுக்கை வசதி கொண்ட கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை நான் சிறப்பு மருத்துவமனையை கட்டித்தரேன்னு 1 வருஷத்துல கட்டுவேன்னு சொன்னார். 10 மாசத்துல கட்டி இன்னைக்கு பொதுமக்கள், சென்னை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அது மட்டும் இல்ல, நம்ம இப்போ ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவருக்கு நான் ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன். சரியா? இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்க அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? இது என்னது? இனிமே ஒன்றிய பிரதமர் மோடிய நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? மிஸ்டர், மரியாதையா கூப்பிடணும். மிஸ்டர் 29 பைஸ், மிஸ்டர் 29 பைசா தான் நீங்க கூப்பிடணும். நாம 1 ரூபா கட்டினா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கிறது 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு, ஆனா அவங்க நமக்கு திருப்பி தர்றது 29 பைசா. ஆனா பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத். பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஆனா அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தருது? 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா, 3 மடங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதே மாதிரி பீகார் மாநிலம் நம்முடைய நிதிஷ்குமார், அவர் தான் அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். பீகார் மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி தான் நடக்குது. அவங்களும் 1 ரூபா ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? 7 ரூபாமா. 1 ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு 7 ரூபா, 1 ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரோட காசு எடுத்து கொடுக்கறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய வரி பணத்தை நாம கட்டக்கூடிய 1 ரூபாவை தான் தூக்கி உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க. இது தப்பா சரியா? இதை நம்ம கேள்வி கேட்கணுமா வேணாமா? இப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு தேவையா? எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய ஆட்சி சிறப்பா இப்ப நடந்துட்டு இருக்கு. பல்வேறு திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் வெறும் 29 பைசா வச்சுக்கிட்டு, ஒன்றிய அரசு கொடுக்கிற 29 பைசா வச்சுக்கிட்டு இத்தனை திட்டங்களையும் இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளையும் சிறப்பா செஞ்சுட்டு வர்றாருன்னா, நமக்கு தகுந்த ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய பிரதமர், நம்முடைய நிதி உரிமையை திருப்பி தரக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், நீங்க விரும்பக்கூடிய பிரதமர், நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் வரணும்னா
நம்ம தலைவர் யார் அங்க கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதை செய்வீங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.